மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ரஷ்யாவினுடைய பாரிய கப்பல்கள் செங்கடலில் இருப்பதை அவதானித்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னா, பாரிய கப்பல்கள் தெற்கு செங்கடல்ல, அதாவது யமன் போர்டர்ல நிக்கிறத நாங்க அவதானிச்சோம். அந்த கப்பல்களுக்கு படகுகள்ல வந்து ஹூதிகள் நார்மல் சிறிய கப்பல்கள்ல வந்து அங்கே இருந்து அதிகாரிகள் அழைத்து செல்வதையும் நாங்கள் கண்காணித்திருக்கிறோம். இது ரஷ்யா நேரடி சென்று ஹூதிகளுக்குரிய பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, ஹூதிகளுக்குரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. பாரிய கப்பல்களில் ஹூதிகளுக்கு அவர்கள் ஆயுதங்களை அனுப்பி இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய கப்பல்கள் கொண்டு சென்ற ஆயுதங்கள் எப்படி அங்கே தரையிறக்கப்பட்டன, எங்கு இறக்கப்பட்டன என்கிற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லியும், அதே நேரத்தில் சீனா ஓமான் வழியாக ஹூதிகளுக்கு தேவையான ரேடார் பாதுகாப்பு சிஸ்டங்களையும் சீனாவும் வழங்கி இருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவுக்கு என்ன அவ்வளவுக்கு பாசம் ஹூதிகளோடு நினைச்சீங்கன்னா, பாசம் எல்லாம் கிடையாது. இதுக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்கள் உக்ரைன் ரஷ்யா வார்ல உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் எல்லாருமே ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் காசா வாரை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு எதிராக நடக்கிற போர், இஸ்ரேலுக்கு எதிராக நடக்கிற போர், இஸ்ரேலுக்கு எதிரான போர்ங்கிறத விட இது அமெரிக்காவுக்கு எதிரான போர் தான். அதனால தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த போர்ல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்க வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் ரஷ்யா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தாராளமாக ஹூதிகளுக்கு கொடுக்கறாங்க, ஈரானுக்கு கொடுக்கறாங்க, ஈரான் வழியா ஹிஸ்புல்லாக்கு கொடுக்கறாங்க. கேட்கிறதெல்லாம் எடுத்துக்க, அது பண்ட மாற்று முறை மாதிரி. என்னன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க தந்துருவோம், நாங்க கேட்கிற ட்ரோன் எல்லாத்தையும் நீங்க தந்துக்கிட்டுறீங்க என்று சொல்லி ட்ரோனை இவன் கொடுக்குறான், அவன் அங்கிருந்து தேவையானதை கொடுக்குறான். எது எப்படி போனாலும் இப்படி ஒரு யுத்தம் வந்தால் ரஷ்யாவும் சீனாவும் ஆயுதம் சப்ளை பண்ணுவாங்க, இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த யுத்தங்கள் எல்லாம் இல்லாமலாகி சுதந்திரம் பெற்றுவிட்டாலே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருங்க. பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்காமல் 40,000க்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்து 90,000க்கு மேற்பட்டவர்களை படுகாயத்துக்கு உள்ளாக்கி முழு நாட்டையும் நாசமாக்கி அழித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அந்த மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், அந்த மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை மட்டும்தான் நமக்கு செய்ய முடியும், அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்குத்தான் இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. எனவே இதை தாண்டி நாம் எதுவும் செய்ய முடியாத. ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள்.